வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு வெளியான நற்செய்தி, நிகர சம்பளம் அதிகரிக்க போகிறது அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். மத்திய அரசு கடந்த ஜனவரி 1, 1982 குழு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. விபத்துக்கள் ஏற்பட்டால் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இதில் மத்திய மாநில அரசு பொதுத்துறைகளில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஒப்பந்த ஊழியர்கள், தற்காலிக பணியாளர்கள், இதர பகுதி நேர ஊழியர்கள் இந்த திட்டத்தின் கீழ் வரவில்லை. குழு காப்பீடு திட்ட பிடித்தம் நிறுத்தப்படுவதால் நிகர சம்பளம் அதிகரிக்கும். அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லும் சம்பளத்தில் அளவு அதிகரிக்கும். ஜிஐஎஸ் நிதி பங்களிப்பிற்காக ஊதிய விகிதத்தின் அடிப்படையில் மாத சம்பளத்திலிருந்து முன்பு பிடித்தம் செய்யப்பட்டது. இப்போது விலக்குகள் இல்லாததால் இந்த தொகை பிடிக்கப்படாமல் சம்பளத்தில் சேர்க்கப்படும். இந்த தொகை குறைவாக இருந்தாலும் அதன் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் சிலர் கூறுகின்றனர். செப்டம்பர் 1, 2013க்கு பிறகு இபிஎஃப்ஓவில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு புதிய விதி கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் தற்போதைய ஜிஐஎஸ் விலக்குகளை பெற்று வருகிறார்கள். செப்டம்பர் 1, 2013க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு குழு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தொகை பிடிக்கப்பட்டது. இந்நிலையில் இனி அவர்கள் ஜிஐஎஸ் திட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள் என்று தெரிய வந்துள்ளது. அத்துடன் ஜிஐஎஸ் திட்டத்தின் கீழ் இதுவரை பிடிக்கப்பட்ட சம்பளமும் திருப்பி அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.